அப்படின்னு நினைக்கும் போது இந்த இந்த யமுனை துறைவர் சபைக்குள்ள நுழையிறார். இவரை பார்த்த உடனே அவர் சொல்றா, எம்மை ஆள வந்தீரோ, எம்மை ஆழ்வதற்காக நான் நினைச்சுட்டே இருந்தேனே, எம்மை ஆள வந்தீரோன்னு சொன்ன உடனே இவருக்கு ஆள வந்தார் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. அப்ப அந்த ஆக்கி ஆழ்வான் பல கேள்விகளை தொடுக்கின்றான். அதனால எங்க அம்மா மலடி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணு. இதெல்லாம் ஒரு டிபேட் நடக்கிறது. அந்த காலத்துல 3 விதமா டிபேட் நடக்கும். விதண்டம், வாதம், ஜல்பம். 3 விதம் ஞாபகம் வச்சுங்க. நியாயசாஸ்திரத்துல இதெல்லாம் படிப்போம். விதண்டம், வாதம், ஜல்பம் 3 வெவ்வேறு ஸ்டைல். ஒண்ணுத்துல எப்படின்னா எதிர்கட்சியினர் ஒரு விஷயம் சொல்லுவா, அதை நான் மறுக்கணும், சான்று கொடுத்து ஐ ஹாவ் டு ப்ரூவ் தட் தே ஆர் ராங். ரெண்டாவது நான் ஒரு விஷயம் சொல்லணும், அதை ப்ரூவ் பண்ணணும். அது ரெண்டாவது ஐ கிளைம் சம்திங் அண்ட் ஐ ஹாவ் டு சப்ஸ்டான்ஷியேட் வித் ஆம்பிள் ப்ரூஃப். மூணாவது எதிராளி சொல்றதையும் எதிர்க்கணும், நான் சொல்றதையும் ஸ்தாபனம் பண்ணணும். அதனால விதண்டம், வாதம், ஜல்பம் இதெல்லாம் சேர்த்து வச்சுதான் ஆத்துல புரியறதோ இல்லையோ, என்னடா விதண்டாவாதம் பண்ற சொல்றோம் இல்லையா, விதண்டமும் வாதமும் ஒன்றும் சேராது. விதண்டம் வேற, வாதம் வேற, ஜல்பம் வேற. அப்போ இந்த எதிர்த்தட்டில் இருந்த ஆளவந்தாரான யாமுனாச்சாரியரை பார்த்துட்டு இவர் சொல்றார், எங்க அம்மா மலடி ப்ரூவ் பண்ணு. ஒரு பிள்ளை அம்மா போய் மலடின்னு சொல்ல முடியுமா? இவர் பிள்ளையா இருக்கார், எப்படி அம்மா மலடியாவோ? அதுக்கு ஆளவந்தார் சொல்றார், பிள்ளையை பெத்தும் அந்த பிள்ளை அப்பா அம்மாவை காப்பாத்தலைன்னா பெத்தும் பெறாத மரடியே, உங்க அம்மாவை நீ காப்பாத்தல ஆக்கி ஆழ்வான், அவளை தனியா ஒதுக்கி வச்சிருக்கே. மோரோவர் உங்க அம்மாவுக்கு நீ ஒரே பிள்ளை, ஒரு மரம் தோப்பாகாது, ஒரு பிள்ளை குடும்பமாகாது, அதனால உங்க அம்மா உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பெற்று மலடியாதான் இருக்கான்னு சொன்னோன்னு இந்த மாதிரி 3 கேள்விகளுக்கு பதில் சொல்றார். அதனால ஆக்கி ஆழ்வான் தோத்து போய் என்ன ஆகுது, ராஜ்யத்துல பாதி ஆளவந்தாருக்கு கிடைச்சிருது. அந்த காலத்துல துருபதன் கிட்டேந்து எப்படி துரோணர் வாய்ண்டாரோ கிடைச்சிருது. இந்த ஆளவந்தார் இப்படி இருக்கும்போது ஒரே இப்போ ராஜ்யம் எல்லாம் கிடைச்ச உடனே கை தட்டினா யார் அங்கேன்னு இருப்பா, இப்படிலாம் இருந்துட்டார். யார் இவர்? முன்னாடி நெடுந்தூரம் போனேனோ நாதமுனிகள்னு இருந்தார் இல்லையா, அவருடைய பேரன். பகவத் பக்தியே ரொம்ப இல்லாமல் இருந்தார். அந்த நாதமுனிகள் கிட்ட வாசிச்ச சிஷ்யரான உய்யக்கொண்டாருடைய சிஷ்யர் மணக்கால் நம்பி. சார் இதெல்லாம் பேர் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? அதுக்கு நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. அதான் உபன்யாசத்துக்கு கூட்டிருக்காளே, நீங்க கதையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மணக்கால் நம்பின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த மணக்கால் நம்பி என்ன பண்ணார், இப்பேற்பட்ட ஞானியை சம்பிரதாயத்துக்கு ஈர்க்க வேண்டும். சம்பிரதாயத்துக்கு ஈர்க்கிறதுக்கு என்ன ஒரு வழி? நம்ம போய் அந்த குழந்தைகிட்ட ரொம்ப நல்ல விஷயமா ராமாயணத்துல கோவிந்தராஜர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஆல் தட், வை டு யூ கீப் டெல்லிங் மீ ஆல் திஸ் அப்படின்னு கேட்டுரும். அப்போ அது புத்தி ரீதியா நம்ம பேக்யார்ட்லேருந்து போய் அது மனசை மாற்றணும். உடனே என்ன பண்ணாராம் மணக்கால் நம்பி, அவர் வீட்டு தோட்டத்துல தூதுவளைக்கீரை அப்படிங்கிறத வளர்த்தாராம். அது கொடியா வளரும், அதுல முள்ளு நரம்பெல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு சாத்தமதுல கொதிக்க வைக்கணும். அந்த தூதுவளைக்கீரையை எடுத்துன்னு வந்து நேர பின்கட்டுல வந்து யார் இந்த ஆளவந்தாருக்கு தெளிக பண்ணுவாரோ அவர்கிட்ட கொடுத்துட்டாராம். சார் நான் தான் நியூ வெண்டர், என்னுடைய ஜிஎஸ்டி நம்பர் இது, என்னுடைய கோடு இது, இன்வாய்ஸ் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டார். நல்லா இருக்கு, ஏதோ புது கீரையா இருக்கு போல இருக்கு, அதுக்கு பெரிய பேட்டன்ட்லாம் வேற கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தான் இன்கிரீடியன்ஸ், இட் வாஸ் ஃபவுண்ட் அமங் சோ மெனி ரெஸ்பாண்டன்ஸ், தட் இஸ் எஃபிகசி இஸ் 95%லாம் கொடுத்துட்டார். உடனே இந்த ஷெஃப் என்ன பண்ணிட்டார், வெங்கடேஷ் பட் மாதிரி அவன் மேலே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தானே சொல்கிறார். சாத்தமதியே அவர் வந்து பிரதம புருஷத்தில் சொல்லிடுவார். அதனால் அந்த சாத்தமதியில் தூதுவளை கீரையை போட்டு தான் கொதிக்க வச்சுட்டு அந்த சாத்தமதியை கொடுத்துன்னு வந்தார் ஆளவந்தாருக்கு. ஆளவந்தாருக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடுது. இது சீன தேசத்தில் மொளகாத்தானி சூப் அந்த மாதிரி எடுத்தது, ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பிட்டுட்டே வந்தார் ஆளவந்தார். புத்தி தீக்ஷ்ணமாக போயிடுத்து. 10 நாள் கொடுத்துட்டே வந்தார். 11ஆவது நாள் கீரை கொடுக்குறவர் வரவே இல்லை. அன்னைக்கு அந்த குக்கு எதிர்பார்க்குறார். ராஜா ரொம்ப சூப்பை விரும்பி சாப்பிடுவாரேன்னு பார்த்தா அன்னைக்கு அந்த சப்ளையர் வரல. பாவம் வேறு ஏதோ ப்ரொக்கலியில் வச்சு ஏதோ சூப் பண்ணி கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க. எல்லாம் சாப்பிட்டோன்னா ஆளவந்தார் பார்த்தார். அது எங்கே, நீ வேற ஏதோ ஒன்று பண்ணுவியே? இல்லைன்னா அந்த கீரையை கொடுக்குறவர் வரவே இல்லை, அவர் போய் கூட்டுன்னு வாரினார். எங்கேயோ தேடி பிடிச்சி மணக்கால் நம்பியை கூட்டுன்னு வந்தா. மணக்கால் நம்பி சொன்னார், ஏன்பா நான் இன்னைக்கு ஒரு 10 நாளாக கொடுத்துக்கிற கீரை மேலே உனக்கு பிடிச்சி போயிடுத்தே, உங்கள் தாத்தா சேகரித்த ஒரு பெரிய சொத்து என்கிட்ட இருக்குது, அதை நான் உங்ககிட்ட கொடுக்காம போயிட்டேனேன்னார். தாத்தா சொத்து சேர்த்து வச்சிருக்காரா எங்கேன்னார். கையை பிடிச்சி நேர கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து அழைத்து சென்றாராம். 7 பிராகாரங்களுக்கு உள்ளே திருமண தூண்களின் நடுவே சேஷபீட்டத்துக்கு மேலே அஸ்மத் குலதனதையா பூர்வசாகேத பாஜகான்னு அந்த ராமன் தொழுத கோவிலான ரங்கநாதரை காமிச்சுட்டு, இதுதான் உங்க தாத்தா கொடுத்த சொத்துன்னர். இனிமே எனக்கு ராஜ்யம் வேண்டாம்னு விட்டுட்டாராம் ஆளவந்தார்.
அந்த ஆளவந்தார் சந்நியாசி ஆகிவிட்டார், துறவி ஆகிவிட்டார். அவர் துறவி ஆன பிறகு ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துல அரையர் சேவை நடக்கிறது. அந்த அரையர் சுவாமி என்ன பண்ணார், முன்னாடி ஆளவந்தார் பெருமாளை நடுவில் சாட்சியாக வைத்துக்கொண்டு பாசுரங்களுக்கு அபிநயம் பிடிச்சார். அபிநயம்னா நீங்க ரொம்ப டான்சர்ஸ் பிடிக்கிற மாதிரி அப்படியும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. இந்த லோக்கிய தர்மி, நாட்டிய தர்மிலாம், நாட்டிய சாஸ்திரம் அவ்வளவுலாம் இல்லை, மேலோட்டமா பிடிப்பா. அப்ப அந்த அரையர் சேவை ஒரு கிரீடம் சாத்தின்னு இருப்பா, கையில தாளம் இருக்கும், அதை அடிச்சுட்டே அபிநயம் பிடிச்சார். பட்டமுடையரவில் படமுடையரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண காண காண, படமுடையரவில் பள்ளி பயின்றவன் பாதம் காண பாதம் காண. ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிறவருடைய பாதத்தை சேவிக்க அப்படின்னு ஆழ்வார் எடுக்கிறார். நடமினோ நமர்கள் உள்ளீர் நாம் உமக்கரிய சொன்னோம். நடமினோ, அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு நடமினோ, நடந்து போவியோ, அப்படிதான் தட்டுவா, ஒன்னு தட்டி தட்டி நடமினோ 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 நடமினோங்கிறார். அப்படின்னா என்ன, அந்த பெருமாள் பாதங்களை சேவிக்கிறதுக்கு திருவனந்தபுரத்துக்கு நடமினோ, நடந்து போவாயோன்னர். நம்ம உட்காந்துண்டா அப்படியே பார்த்துட்டு போட்டோலாம் எடுத்து அவரோட செல்ஃபி எடுத்து வீடியோ எடுத்துட்டு வந்துடுவோம். ஆளவந்தார் என்ன நினைச்சுட்டார், தன்னை பார்த்து பெருமாள் சொல்றதா நினைச்சுட்டார். நடந்து போன்னு உடனே கிடுகிடு நடந்து போயிட்டார். இப்போ ஒருத்தர் ஜோடோன்னு போயிட்டு இருக்கார் பாருங்க தேசம் முழுக்க, இவர் மோட்சத்துக்காக நடக்கிறார், கிடுகிடு நடந்து போயிட்டார். ஆனா யாரும் அதை கவர் ஒன்றும் பண்ணல. அதனால இவர் கிடுகிடு நடந்து போயிட்டார். திருவனந்தபுரத்துக்கு போனார், அங்க பகவானை அனுபவித்தார். எதற்கு அங்கே சென்றார்னு கேட்டா சம்பிரதாயத்துல சொல்லுவார், திருவிலகு கைங்கரியம் செய்வதற்காக. ஆழ்வார் சொன்னாராம், திருவனந்தபுரத்துக்கு போனா என்ன கைங்கரியம் பண்ணணும், தொடுக்க வேண்டாம், சந்தனம் அரைக்க வேண்டாம், கையில திருவிலகு தொடப்பம் கொடுத்தா அந்த பெருமாள் கோவில பெருக்கிட்டு வரணுமா யாரா இருந்தாலும். இன்னைக்கும் நீங்க ஒடிசால பெருமாள் ரத யாத்திரை கண்டருளுவதற்கு பூர்வம் அந்த பிரதேசத்தை யாரு ஆண்டுருக்காளோ வரணும், கையில ஸ்வர்ண தொடப்பம் கொடுத்துருவா, பெருக்கணும். சார் பெரியவர், அவர் பெருக்கணுமா? சர்வலோகேஸ்வரன் முன்னாடி பெரியவனா சின்னவனா எல்லாரும் எறும்பு மாத்திரம்னா, அதனால அவர் பெருக்கணும். யாராக இருந்தாலும் திருவிலகு கைங்கரியம் செய்ய வேண்டும். ஆளவந்தார் செய்தாராம். அவர் இங்க போகும்போதுதான் ஒன்றை பெற்றார், ஒன்றை இழந்தார். ஞாபகம் வச்சுங்க, இந்த ஆளவந்தார் இங்க திருவனந்தபுரத்துக்கு இந்த அழகிய சுவாமி நடமினோ நடமினோன்னா நடந்து போயிட்டார். அது ரொம்ப திருவனந்தபுரம் யோசிச்சு பாருங்க, ஒரு 1000 கிலோமீட்டர் நடந்து போயிட்டார். அங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், திருவிலுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார், பெருமாளை நன்னா அனுபவிக்கிறார். 3 துவாரம், சால கிராம திருமேனி, ஆச்சரியமான பெருமாள் திருவனந்தபுரத்து எம்பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கார். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. அப்புறம் தான் ஒரு நாள் திடீர்னு ஞாபகம் வருது. என்னன்னா, இவா தாத்தா யாரு, நாதமுனிகள், அலர்ட்டார்கள். இந்த நாதமுனிகள் இருந்தார் இல்லையா, அவருக்கு அஷ்டாங்க யோகம் தெரியும்னு நான் சொன்னேன் ஒரு 18 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா. அப்போ அந்த நாதமுனிகளுக்கு இருந்த பெரும் சொத்தா இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகம் ரொம்ப முக்கியம் ஸ்ரீமத் பகவத்கீதையில. அதை வைத்துத்தான் ஞான யோகத்தை நாம் சாட்சத்கரிக்கலாம். அப்ப அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய சாரம் சிஷ்யனுக்கு தெரியணும். அந்த நாதமுனிகள் கீழே படிச்ச ஒருத்தருக்கு குருகை காவலப்பன் அப்படின்னு பேர். அந்த குருகை காவலப்பன் ஒத்தருக்கு தான் அந்த அஷ்டாங்க யோகம் நன்னா தெரியும். அவர் என்ன நினைச்சார், நம்ம ஆச்சாரியனுடைய பேரன் தானே ஆளவந்தார், அவருக்கு கற்றுக் கொடுக்கலாம்னு நினைச்சார். ஆளவந்தார் முன்னாடி போய் கேட்டிருக்காரு, சுவாமி எப்போ வரட்டும்னு. ஒரு பர்டிகுலர் டேட் அப்பாயின்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காரு, இத்தனாம் தேதி இத்தனை மணி நேரத்துக்கு வான்னு. ஆளவந்தார் தான் நடமினோன்னு சொன்ன உடனே நேர ஸ்ரீரங்கத்துல ஓடி திருவனந்தபுரத்துக்கு போயிட்டார். அங்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் அங்கே உட்கார்ந்து இருக்கும் போது ஞாபகம் வருது, ஐயோ அஷ்டாங்க யோகம் கத்துக்கணுமே நினைச்சுண்டு திரும்பி ஓடி வந்தாராம். அதுக்குள்ள குருகை காவலப்பன் பரமபதித்து விட்டார். அதனால ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு அஷ்டாங்க யோகம்ங்கிற கான்செப்ட் அதோடு நின்று போயிடுது. யோக ரகசியம்னு ஒரு கிரந்தமே எழுதியிருக்கார் நாதமுனிகள், அதை தேசிகன் குறிப்பிடுறார். ஆனா அது பூரணமா கிரந்தமும் கிடைக்கல. அது என்ன கலாபகாலம் கலியுகம் நினைக்கிற அஷ்டாங்க யோகமும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு அதோடு நின்று போயிடுது. அதனால இந்த ஆளவந்தாரை போலே, ஆளவந்தார் நடமினோன்னர், யாராவது நடப்பாளா? இப்ப நான் சொல்றேன், இளமான் புகுமூர் திருக்கோளூரே, புகுமூர் திருக்கோளூரே, புகுமூர் திருக்கோளூரே, போக வேண்டிய ஊர், முக்கியமான ஊர் திருக்கோளூர். ஒத்தர் எழுந்துக்கல பாருங்க. இப்ப நான் சொல்றது நீங்க பார்த்துட்டு, ஐயோ ஆளவந்தார் மாதிரி நம்மளதான் பார்த்து சொல்றாரோ என்னமோ நினைச்சு இங்கேருந்து ஓடினேன் ஓடினேன் ஓடினேன்னு திருக்கோளூர் வரைக்கும் ஓடலாமோன்னு. நானும் ஓட மாட்டேன். எதுக்கு அது உங்க இதுக்கு நான் போனேன், நானும் ஓடுவேன். அந்த அப்படின்னா நமக்கு தியரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ராக்டிக்கல். ஏதோ கேட்குறோம் சார், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. சி வி ஹவ் ஆல் கம் டு லிசன். சாயங்காலம் வேற ஒரு கச்சேரிக்கு பார்த்த சாரதி சுவாமி சபால வெளியில மெனு வேற நீங்க போட்டிருக்கா, பிரமாதமா இருக்கு.
என்னங்கிறீள், பிரமாதமாக இருக்குது மெனுவை நானே சாப்பிடலாம் போல இருக்கு. அதனால அவ்வளோ நன்னா இருக்குது. அதனால் அப்படி இருக்கும்போது நீர் மாட்டுக்கு ஏதோ திருக்கோளூர் போகணும், திருவனந்தபுரம் போகணும்னா போக முடியுமா? அதனால தான் அந்த பெண் சொல்கிறா, இங்கே சொல்கிறா, அனந்தபுரம் புக்கேனோ ஆளவந்தாரை போலே. இங்கே ஆளவந்தார் மாதிரி நான் திருவனந்தபுரம் போன்னு ஏதோ ஒரு அரையர் சொன்னாங்கிறதுக்காக நான் ஓடினேனா அப்படின்னு பாஷ்யக்காரரை பார்த்து கேட்குறா. அடுத்தது, கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. கடலோசை என்றேனோ, இது ரொம்ப அழகான ஒரு ஐதிஹ்யம். மாமுனிகள் வியாக்கியானத்தில் எடுக்கிறார். ரொம்ப அழகான ஐதிஹ்யம் மணவாள மாமுனிகள் எடுக்கிறார். மாரநேரி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம் திருச்சிராப்பள்ளி கிட்ட இருக்கு. அந்த ஊரை சார்ந்த ஒருவர், ஒரு அடியவர், ஸ்ரீ வைஷ்ணவர் பக்தர். அவருக்கு மாரநேரி நம்பின்னு பேர். அந்த காலத்தில் ஊர் பேரை வச்சுதான் சொல்லுவா. திருக்கோஷ்டியூர் நம்பி, திருமலை நம்பி. இப்போ பாடுற வாழ்ல கூட அதுதானே இப்போ பாடுற. இப்போ எல்லாம் அந்த காலத்துலலாம் செம்மங்குடி சுவாமின்னு ஒருத்தர் பாடுவார், அரியக்குடி சுவாமின்னு பாடுவார், எல்லாம் ஊர். ஆனால் அவள்லாம் அந்த ஊரில் இருந்தாளான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஊரில் அவள் பூர்வர்கள்லாம் இருந்தா, அவ்வளோதான். அதனால இந்த இடத்துல மாரநேரி என்கின்ற கிராமத்தை சார்ந்தவர் மாரநேரி நம்பி அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் பிராமணர் அல்லர். இதெல்லாம் இந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ. சனாதன தர்மத்தில் பாகுபாடு பக்தியில பார்த்ததே கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு சான்று. இது ஞாபகம் வச்சுங்க. யாராவது உங்களை இன்டர்வியூ கேட்டா இதெல்லாம் நீங்க சொல்லணும். மாரநேரி நம்பின்னு இருந்தார், பிராமணர் அல்ல. இந்த மாரநேரி நம்பிக்கு ரொம்ப ஆசை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்து அர்த்த விசேஷங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு. நேர அவர் ஆளவந்தாரிடத்தில் சென்றார். இப்ப நம்ம விட்டோமே, ஒருத்தரையும் நம்ம பிடிச்சுட்டே வருவோம். ஒரு அள்ளல்லா ஒரு சங்கிலி மாதிரி வரும். இது குரு பரம்பரா சாரம். இது இந்த ஆளவந்தார் கிட்ட ஆசிரயித்த முதலிகள்னா என்ன தெரியுமோ? தேசிகன் எடுக்கிற குரு பரம்பரா சாரத்துல ஆச்சாரியர்களுக்கு முதலிகள்னு பேர். இதெல்லாம் தமிழ் அழகான வார்த்தைகள். இதெல்லாம் நீங்களா இதெல்லாம் பயன்படுத்துங்க. முதலிகள் ஆச்சாரியர்கள் 15 பேர் ஆசிரயிச்சான்னு குரு பரம்பரா சாரத்தை எடுக்கிறார். அதுல இந்த மாரநேரி நம்பி என்பவர் ஒருத்தர். பாக்கி எல்லாம் இந்த பெரிய நம்பிகள், திருக்கோஷ்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பிகள், திருமாலையாண்டான், திருவரங்க பெருமாளரையர், அப்புறம் நிறைய 15 பேரை தேசிகன் கோட் பண்றார். இதுல ஏறக்குறைய எல்லாரும் பிராமணர்கள் தான். இந்த மாரநேரி நம்பி பிராமணர் அல்லர். ஆனா இவருக்கு பிராமணர் அளவுக்கு அதை விட ஜாஸ்தியா விஷயங்கள் தெரியும். ஆளவந்தார்கிட்ட கத்துண்டு வந்தார். ஆளவந்தார் என்கின்ற சன்னியாசி சிஷ்யர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த ஆசிரமம் இருக்கு இல்லையா, ஹெர்மிட்டேஜ், அது ரொம்ப சிथिலம் அடைஞ்சுடுது. ஏதோ கொஞ்சம் லீக்கேஜ் எல்லாம் இருக்குது, பிளம்பிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, ஏதோ ப்ராப்ளம். அதனால இது கண்ட்ராக்டர் சொல்லிட்டார், சார் இதெல்லாம் நீங்கள் ரிப்பேர் பண்ணி பண்ணுறதுக்குள்ள ஒரு புது ஆசிரமமே கட்டிவிடலான்னு சொன்னோன்னே சரிப்பா அது கட்டிடுன்னு விட்டார். கட்டிட்டு அந்த ஆசிரமத்துக்கு கிரகப்பிரவேசம் பண்ணணும். அதாவது புண்ணியாவச்சனம் பண்ணி ஒரு நாள் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா போக வேண்டாமா? அதனால ஆளவந்தார் நல்ல நாளை பார்த்து குறிச்சுட்டார். சிஷ்யர்கள்கிட்ட சொல்லிட்டார், எல்லாரும் வந்துட சொல்லிடுங்க அப்படின்ட்டு பாஸ் பண்ணிட்டார். ப்ளீஸ் பாஸ் தட் மெசேஜ் அப்படின்ட்டார். இந்த சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணார்னா ரொம்ப சாமர்த்தியமா, என்னைக்கு கிரகப்பிரவேசமோ அதுக்கு முந்தின நாள் இந்த மாரநேரி நம்பிய புது ஆசிரமத்துக்கு கூட்டுட்டா. இதுதான்ப்பா நம்ம இனிமே நம்ம ஆச்சாரியன் ஆளவந்தார் இங்கே தான் காலக்ஷேபம் பண்ண போறார், நன்னா பார்த்துக்கோ அப்படின்னுட்டா. மாரநேரி ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட ரொம்ப நன்னா இருக்கேன், நன்னா கட்டியிருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அடுத்த நாள் கிரகப்பிரவேசம். எல்லா சிஷ்யர்களும் அவ வைஃப்ஸோட வந்திருக்கா, குழந்தைகளோட வந்திருக்கா, எல்லாம் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. மாரநேரி நம்பி வரல. ஆளவந்தார் வழிமேலே விழி வைத்து காத்து கொண்டிருந்தார். என்னப்பா எல்லாரும் வந்துட்டேளே, ஏன் மாரநேரி நம்ப வரல, ஃபோன் பண்ணி கேளு. அப்போத்தர் சொன்னார், இல்லப்பா ஆச்சாரியரே, அவர் பிராமணர் அல்லர். அதனால நேத்தே நாங்க அவரை இந்த ஆத்துக்கு கூட்டுட்டோம், இன்னைக்கு கிரகப்பிரவேசம்னார். அப்போ ஆளவந்தார் சொன்னாரா, அப்படின்னா நீங்கள்லாம் இன்னைக்கு இங்கே சாப்பிடாதீங்கோ, ஏன்னா என்னைக்கு அவன் வந்தானோ அதுதான் எனக்கு கிரகப்பிரவேசம், இன்று வேண்டாம்னு விட்டாராம். இன்னைக்கு வேண்டாம், அவன் நேற்று வந்தா இல்லையா, அதுதான் கிரகப்பிரவேசம்னார். அதனால அப்படி இந்த அறிவாளிகள்லாம் இருக்கா பாருங்க, கேட்டுக்கணும். ஆளவந்தாருக்கு இருந்த அந்த பெருந்தன்மை தான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். இந்த மாரநேரி நம்பி வெகு காலம் மற்ற சிஷ்யர்களோடு நன்றாக, அப்புறம் சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒத்துமை வந்துட்டு வந்த உடனே ஆளவந்தார்கிட்ட சாஸ்திரார்த்தங்கள் பயின்றார். ஆளவந்தார் பரமபதித்து விட்டார். அதான் உங்களுக்கு ராமானுஜர் சரித்திரத்தில் தெரியுமே, ராமானுஜர் தேடி சென்றார், அதுக்குள்ள இவர் பரமபதித்து விட்டார் ஆயிடுத்து. இப்ப மற்ற சிஷ்யர்கள்லாம் அவாவா சிஷ்யால அமைச்சுட்டு இருக்கா. இதுல 2-3 சிஷ்யர்கள் ஸ்ரீரங்கத்துல செட்டில் ஆயிட்டா. அதுல ஒரு மூத்தவர் ராமானுஜருக்கு சமாசிரயணம் பண்ணி வச்ச ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் என்று பெயர், மகாபூர்ணர் அப்படின்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அவரோட ஃபேமிலியோட வந்தார். அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு அத்துழாயின்னு இருந்தா. ஸ்ரீரங்கத்தில் செட்டில் ஆயிட்டார். அப்போதுதான் ராமானுஜர் ஃப்ளரிஷ் ஆயிட்டு இருக்கக்கூடிய காலம். ராமானுஜர் அப்படி
இப்பெல்லாம் இந்த காலத்தை சொல்லுங்களேன், இப்போ ராக் ஸ்டார்லாம் எப்படி ஃபேமஸ் ஆறா இல்லையா, அந்த மாதிரி ராமானுஜர் அந்த காலத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ராக் ஸ்டார். அப்படி எல்லாரும் ஊர் உலகத்துலேருந்து எல்லாரும் திரண்டு வருவார் ராமானுஜரை பார்க்கணும். ஆனால் என்ன ஒரு மகான் வளர்ந்தாலும் ஒரு சின்ன அசூயான சமுதாயத்தில் இருக்கும், ஒரு பொறாமை இருக்கும். அது நிறைய இடத்துல தென்படும். அந்த சமயத்தில் என்னாச்சு, இந்த ராமானுஜருக்கு ஆச்சாரியனாக இருந்த பெரிய நம்பிகள், நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே வரணும், பெரிய நம்பிகள், இந்த பெரிய நம்பிகளுடைய சகபாட்டினா கலீக், கிளாஸ்மேட், கூட படித்தவர் தான் இந்த மாரநேரி நம்பி. மாரநேரி நம்பியுடைய உடம்பு ரொம்ப நோவு சாத்தி கொண்டார், சிதிலம் அடைந்து விட்டது உடம்பு. உடனே தன்னுடைய சகபாட்டியாக இருந்த பெரிய நம்பிகளை கூட்டு சொன்னார், பெரிய நம்பிகளே, இன்னும் கொஞ்ச நாள்ல அடியேன் பரமபதித்து விடுவேன், ஆளவந்தார் திருவடியை அடைவேன், ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார்னா சொல்வா, பரமபதித்து விடுவேன், இந்த உடம்பு தாங்காது, ஆதலால் அடியேனுக்கு ஒரு விண்ணப்பம், ஐ ஹாவ் அ ரிக்வெஸ்ட். பெரிய நம்பிகள் கேட்டார், சாதியும் மாரநேரியே அப்படின்னார். ஒருவேளை இந்த ஆத்மா பிரிந்து இந்த சரீரம் தங்கிவிட்டால் இந்த சரீரத்துக்கு அந்திம சம்ஸ்காரம் உம்ம கையால நடக்கணும். பொதுவாக உடம்புனா குடும்பத்துக்காரா தானே பண்ணுவா, யாரோட உடம்பு இப்போ ஹாஸ்பிட்டல்ல டெல் த ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் சொல்லுவா. அப்போ பெரிய நம்பிகள் எக்ஸ்பிரஸ் பண்ணார், இல்லை சார் உங்க குடும்பம் தானே சார் வரும். ஐயோ, என் குடும்பத்தை கூப்பிடாதீங்க, எனக்கு முதல் சத்ருவே என் குடும்பம் தான். நான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கத்துக்கிறேன், என் குடும்பத்தில் என்னை ஒதுக்கியே வச்சுட்டா. எப்படி நம்ம குடும்பத்தில் பிறந்து நீ நல்ல விஷயங்கள்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்றாளாம். இது சூர்பனகா சொல்றா, ராமாயணத்துல ராமரை பார்த்து, நான் ராவணனின் தங்கை, கும்பகர்ணனின் தங்கை. ஆனா என்ன ராமா, எனக்கு ஒரு வருத்தம், எங்க குடும்பத்துல விபீஷணன் மாதிரி ஒரு நல்லவன் பிறந்துட்டான், விபீஷணஸ்து தர்மாத்மான்னா. அந்த மாதிரி இந்த மாரநேரி நம்பி குடும்பத்தினர் ஒதுக்கி வச்சுட்டா. ஆனா எப்பவுமே எல்லாரும் எப்போ கொண்டாடுவா தெரியுமோ, ஒருத்தர் போனவொன்னு தான் கொண்டாடுவா. அவர் எங்க குடும்பத்தை சார்ந்தவர், எங்க ரத்தம், எங்களது ஏபி பாசிட்டிவ், அவர்தான் ஏபி பாசிட்டிவ், ஒரே ரத்தம் நாங்கள் எல்லாம், கொடுத்து விடுங்கள் உடம்பை. உடம்புல சண்டை வரும், உடல்ல. உடனே இவர் சொல்லிட்டார் மாரநேரி நம்பி, இந்த உடம்பு, இந்த காது, இந்த கண்ணு ஆள வந்தார் விஷயம் கேட்டிருக்கு, இந்த உடம்புக்கு அந்திம சம்ஸ்காரம் அவர்கள் பண்ணக்கூடாது, நீங்க பண்ணணும் பெரிய நம்பிகள் சொல்லிட்டு போயிட்டார். அவர் எடுத்து பரமபதித்து விட்டார். பெரிய நம்பிகளும் என்ன பண்ணார், நேர அவருடைய சரீரத்தை எடுத்து வடதிருக்காவேரி கொள்ளிடக்கரையில தான் சம்ஸ்காரங்கள் நடக்கும், சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி குளித்து விட்டு வந்தார், ஈர வஸ்திரத்தோட வந்தார். உங்களுக்குலாம் தெரியும், பெரியவாள்லாம் இருக்கு, இண்டிபெண்ட் ஹவுஸ்ல இருந்தா அந்த அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா யாராவதுக்காக விசாரிச்சுட்டு வந்தா கூட கொல்லப்புறமா வருவா, அங்க ஜலம் வச்சிருப்பா. இப்போ 18வது மாடியில் இருக்கான்னு வச்சுக்கோ, எது கொல்லப்புறம், எல்லாம் ஒரே புறம் தான் இல்லையா, அது கிட்டத்தட்ட வைகுண்டம் மாதிரி. இது வழியா போறோமோ எல்லாம் முன்புறம் கொல்லப்புறம், உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் எல்லாம் முன்கடை தான், பழக்கடையே கிடையாது எதுவுமே அங்க. அதனால இங்க என்னாச்சு, இவர் குளித்து விட்டு ஈரவஸ்திரத்தோட வந்துட்டு இருக்கார். ஸ்ரீரங்கத்துல இப்படி நடந்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், இத்தினூன் நடந்தா எல்லாருக்கும் அப்படியே வைல்டு ஃபயர் மாதிரி பரவு. பெரிய நம்பிகள் மாரநேரிக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணியிருக்கார். லாஸ்ட் ரைட்ஸ் டன் பை பெரிய நம்பிகள். இஸ் இட் ரைட் இன்னொருத்தர் கேட்கிறார், அதுக்கு இன்னொருத்தர் ஃபார்வர்ட் பண்றாரு அந்த மெசேஜை. ஃபார்வர்ட் பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பா பல பேர். ஐ டோன்ட் அக்ரி வித் ஹிம், ஹி ஹஸ் கான் அகைன்ஸ்ட் அவர் ஸ்கிரிப்சர்ஸ், வி நீட் டு கொஸ்டின் ஹிம், அவரை கேள்வி கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரே பெரிய ஊர்ல ஒரே கலையபரம் வந்துடுத்து. நேர ராமானுஜருடைய மடத்துக்கு போயிட்டா. நீர் வாய் கிழிய சாஸ்திரத்தை கடைப்பிடிக்கணும், சாஸ்திரம் சாஸ்திரம் சாஸ்திரம்னு பேசுறீர். உம்ம ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் மாரநேரி நம்பிக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டு வந்திருக்கார், அதை கேட்கறதுக்கு உமக்கு துப்பில்லை, எங்களுக்கு சாஸ்திரோபதேசமா. இந்த அசூயால கொஞ்சம் பேர் இருப்பான்னு சொன்னேன், காத்துன்னு இருப்பா. They will wait for an opportunity when that person will slip. டப்பால்னு பிடிச்சிருவா அந்த இடத்த. ராமானுஜருக்கு பதில் தெரியாமையா இருக்கும். ஆனா அவர் நினைச்சாரா, எங்க ஆச்சாரியன் வாயால சொல்ல வைக்கிறேன் பாரு, ஆமாமா நீங்க சொல்றதெல்லாம் சரி, வாங்கோ போய் அவரை கேள்வி கேட்கலான்னு ஜோன்னு ஊரே கிளம்பி போயிடுத்து. ராமானுஜர் முன்னாடி உபவீதின மூர்த்த புன்றவந்தம்னு திருதண்டத்தை பிடிச்சு நடனின் போறார். பின்னாடி கோள் சொல்ல வேண்டியவாழ்ல போறா. பெரிய நம்பிகள் வீட்டு கதவை தட்டுறா. அப்பதான் அவர் ஈரவஸ்திரத்தோட வந்து உள்ள வந்திருக்கார், கதவை சாத்திருக்கார். கரெக்டா டப்புன்னு கதவை தட்டுறது. உடனே ஈரவஸ்திரத்தோட இருந்த பெரிய நம்பிகள் மறுபடியும் கதவை திறந்தார். இப்ப யாருப்பா வந்திருக்கான்னு பார்த்தா ராமானுஜர் நிக்கிறார். பின்னாடி ஆத்தன ஊர் மக்கள் அப்படியே கிட்டத்தட்ட கண் பார்வையாலேயே எரிக்கக்கூடிய அளவுக்கு கோபத்தோட நிக்கிறா. பெரிய நம்பிகள் கேட்டார், அடியேன் சுவாமி வந்ததற்கு காரணம் என்ன? இவருடைய சிஷ்யர் தான், ஆனா சன்னியாசி ஆயிட்டாரே. ராமானுஜர் என்ன இருந்தாலும் சாந்தீபனி கிட்ட கிருஷ்ணன் படித்திருந்தாலும் கிருஷ்ணனுடைய நிலையே வேறையாச்சே. வசிஷ்டர்கிட்ட ராமன் பயின்றிருந்தாலும் சக்கரவர்த்தி திருமகனுடைய நிலையே வேறையாச்சே. உடனே கை கூப்பினாராம் பெரிய நம்பிகள், பாஷ்யக்காரர் வருவதற்கு காரணம் என்?
அது இருக்கட்டும் சுவாமி. ராமானுஜர் சொன்னார், அந்த மரியாதையெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீர் சாஸ்திரம் இருக்க இங்கனே செய்யலாமோ, சாஸ்திரத்துக்கு விருத்தமா பண்ணலாமா? என்ன பண்ணிவிட்டேன்னு கேட்டார் பெரிய நம்பிகள். நீரோ அந்தணர், அவரோ அந்தணர் அல்லர். அந்தணனானவன் அந்தணன் அல்லாதவனுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணலாமா? கேன் யூ டூ த ஃபைனல் ரைட்ஸ்? பின்னாடி இருக்கவாள்லாம் கேளுங்க, என்ன கேளுங்க, நெருக்கு நிறுத்து தெரிச்சா மாதிரி கேளுங்க அப்படின்னு ஒருத்தர் எமோட்டிகான் கொடுக்குறா அப்படின்னு. இப்படி இப்படி எதிர்க்க இருக்க பெரிய நம்பிகள் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொன்னார், என்ன கேள்வி கேட்கிறீரே, நான் அந்திம சம்ஸ்காரம் செய்தது மாரநேரி நம்பிக்கு. அவர் பெரிய உடையாரை காட்டிலும் தாழ்ந்தவரோ? நான் சக்கரவர்த்தி திருமகனை காட்டிலும் உயர்ந்தவனோ? அவர் விதுராழ்வானை காட்டிலும் தாழ்ந்தவரோ? நான் தர்மபுத்திரனை காட்டிலும் உயர்ந்தவனோ? பயிலும் சுடரொளிமூர்த்தியும் நெடுமார் கடிமையும் கடலோசையோ? ஆழ்வார் சொன்னதை சிறிதேனும் செயல்படுத்த வேண்டாவோ ஜீயா? மணவாள மாமனிகளுடைய வார்த்தை. என்னன்னா, பாஷ்யக்காரர் கேட்டாராம், பெரிய நம்பிகள் கேட்டாராம், நான் அவனுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணதை கேள்வி கேட்கறியே ராமானுஜா, இந்த வேகத்துல போனா ராமானுஜா துஷ்யந்தி நீங்க முடிக்க முடியுமான்னு தெரியல ராமானுஜா. என்ன கேள்வி கேட்கறியே, அன்னைக்கு க்ஷத்ரியனாக பிறந்த ராமன் செத்து போனதை உண்ணக்கூடிய ஜட்டாயுவுக்கு கைங்கரியம் பண்ணார். ஏன் இந்த மாரநேரி நம்பி ஜட்டாயுவை விட தாழ்ந்து போயிட்டாரா? நான் தான் ராமரை விட வசத்தியா போயிட்டேனா? அன்று தாசி புத்திரனாக பிறந்த விதுராழ்வானுக்கு தர்மபுத்திரனான யுதிஷ்டிரன் அந்திம சம்ஸ்காரம் பண்ணா. ஏன்பா இந்த மாரநேரி நம்பி விதுரனை காட்டிலும் தாழ்ந்து விட்டாரோ? நான் யுதிஷ்டிரனை தர்மபுத்திரனை காட்டிலும் உயர்ந்து விட்டேனோ? இவா அத்தனை பேரோ திரேதாயுகத்திலையும் துவாபரத்திலையும் பண்ணியிருக்காளே, எதுக்கு? நமக்கு முன்னோடியா இருக்கணும்னு. அதை விடு ராமானுஜா, நம்ம திருவாய்மொழியில நம்மாழ்வார் எடுத்திருக்கார், பயிலும் சுடலொளி மூர்த்தி நெடுமார் கடிமை. 2 திருவாய்மொழிகள் பகவானை காட்டிலும் பாகவதோத்தமர்கள் தான் சிரேஷ்டம்னு எடுத்திருக்காரு ராமானுஜா. அதெல்லாம் நம்ம படிக்கும்போது காலக்ஷேபத்துல பெருமாளை விடவோ சதி பாகவதோத்தமர்கள்னு சொல்றோம். ஆனா நடைமுறையில இந்த மாதிரி பிரிவினை பாகுபாடு பார்க்கிறோமே. அப்படி ஆழ்வார் சொன்ன பாசுரங்கள் கடலோசையும். கடலோசைனா இப்ப நீங்க மெரினாக்கு போங்க, 2 பேர் இருக்கா, ஒருத்தர் ஏதோ இதே விஷயத்தை நான் மைக் இல்லாமல் அங்கே சொல்கிறேன், காதில் விழவே விழாது. ஏன்னா கடலின் ஓசையில் நல்ல விஷயங்கள் காதில் விழவே விழாது. திருவாய்மொழியை கோஷ்டியில் போய் நடுமார் கடிமை ஆச்சா இன்னைக்கு எந்த பத்து, இன்னைக்கு என்ன பிரசாதம், இதில் தான் இருக்கோமே ஒழிய அந்த ஆழ்வார் சொன்ன வார்த்தை நம்ம மனசில் இருக்க வேண்டாமா? எல்லாரையும் பாகவதோத்தமர்கள்னு நினைக்க வேண்டாமா? இந்த பாகுபாடு பார்க்கலாமா? அதனால சொன்னாராம், இதெல்லாம் கடலோசையான்னு கேட்டார் இல்லையா ராமானுஜா, இதெல்லாம் கடலோசையாடா, நம்ம கத்துண்ட திருவாய்மொழி கடலோசையா? ஆழ்வார் சொன்னது கொஞ்சமாவது நம்ம பிராக்டிகாலிட்டி கொண்டு வர வேண்டாமான்னு கேட்டோன்னு ராமானுஜர் பின்னாடி இருந்தவாளை திரும்பி பார்த்தார். எல்லாம் தலை குனிஞ்சு நிக்கிறா. புரிஞ்சுதா? கிளம்பி போயிட்டார். அதனால இங்க சொன்னார், கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. அந்த பெண் சொல்றா, பெரிய நம்பிகளை போல நான் கடலோசைன்னு சொன்னேனா? இந்த கடலோசைங்கிறதுக்கு இவ்வளவு நாளைக்கு எடுத்து பாருங்க. கடல் ஓசை என்றேனோ பெரிய நம்பியை போலே. அந்த பெரிய நம்பிக்கு இருந்த மனப்பக்குவம் எனக்கு இருந்ததா இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு? அதனால இந்த ஊரை விட்டு நான் கிளம்பி போறேன். யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே. திருமலை நம்பின்னு இருந்தார். இப்ப இந்த ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள்ல பெரிய நம்பி பார்த்தோமா? அடுத்தது பெரிய திருமலை நம்பி. அவருக்கு ஸ்ரீசைல பூர்ணர் அப்படின்னு பேர். அவர் ராமானுஜருடைய சொந்த மாமா வேற. மாமா அண்ட் படிச்ச மாமா. எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைச்சிருவாளா? அதனால தேசிகனுக்கு கிடைச்சார் மாதுல குலம். அதனால அப்புள்ளார் என்கின்ற மாமா கிடைச்சார். அந்த மாதிரி இந்த இடத்துல மாதுலராக இருந்த திருமலை நம்பிகள், அவர் திருமலையில கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். சார் திருமலையில கைங்கரியம் பண்றதுக்கு என்ன பாக்கியம் சார். ஒரு காட்டேஜ் கொடுத்துருவா, எப்போ வேணாலும் போய் சேவிக்கலாம், கையில் ஒரு டேக் கொடுத்துருவா, அன்னதானம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். எல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்க, திருப்பதி அடர்ந்த காடு, யூ காண்டி போறதுக்கு ஒரு வழி, வரத்துக்கு ஒரு வழி, 11 o'clock அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிறுத்தைகள் பாயும் ஓடும், அதுக்கு நடுவில் நீங்க எப்படியாவது வழி தேடி கண்டுபிடிச்சுட்டு செல்ல வேண்டும். அப்படிலாம் போய் கைங்கரியம் பண்ணியிருக்கா பெருமாளுக்கு. இந்த பெரிய திருமலை நம்பிகள் மேலே சென்று கடத்தில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு கடாம்பியாய் கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பார்.
அந்த பெரிய திருமலை நம்பிகள் பிதாமஹஸ்யாபி பிதாமகாய பிராச்சேசதாசீத வரப்பிரதாயன் அவருடைய தனியன். அதுவும் நீங்கள் திருப்பதிக்கு போனேன்னு வச்சுங்கோ, அந்த பாலம் ஒன்று தாண்டுவோம் தெரியுமோ, கோவில் கிட்ட போகும்போது மேலே ஒரு பாலம் வழியாக இறங்குவோம். அந்த பாலம் இறங்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்க பெரிய திருமலை நம்பிகள் சன்னதி இருக்கும். அந்த பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருடைய மாமா மேலே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப ஆச்சாரிய சிரேஷ்டர், ஆளவந்தாருடைய சத்சிஷ்யர், பரமஜானி. மாமா கிட்ட போய் நம்ம ராமாயணத்தின் ரகசியங்கள் கத்துக்கணும்னு ராமானுஜர் திருப்பதியின் அடிவாரத்து வரைக்கும் போயிட்டார், ஃபுட்ஹில்ஸ் வரைக்கும் போயிட்டார். அப்புறம் மாமா மேலே இருக்காருன்னு தெரிஞ்சு போகணும். முதல் முறையாக போகிறார் பாஷ்யக்காரர். ஆனால் அங்கே என்னன்னா மலையில் பெருமாள் கிடையாது, திருப்பதி மலையில் பெருமாள் கிடையாது. ஏன்னா மலையே பெருமாள், அந்த மலை தான் பெருமாள். ஞாபகம் வச்சுங்க, அதில் ஏதோ ஒரு கோவில்னு ஏற்பாடு பண்ணியிருக்கோமே ஒழிய பெரியவாள்லாம் சொன்னது அராயிகானே விகட்டே கிரிம்கச்ச சதான்வே, த ஹில் இஸ் நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த லார்ட். மலையே பெருமாள் அப்படிங்கிறச்ச நம்ம கால் அதில் வைக்கலாமா? எங்கள் ஆச்சாரியன் சாதிப்பார், அந்த காலத்தில் பெரியவாள்லாம் திருப்பதிக்கு போகிறான்னு வச்சுங்கோ, 3-4 நாள் சாப்பிடவே மாட்டா. when they go atop சாப்பிடவே மாட்டா, தண்ணீரும் பருக மாட்டா. ஏன்னா சாட்டு தண்ணீர் பருகினால்தான் மலை ஜலம் கழிக்கணும். மலை ஜலம் மலைக்கு மேலே கழிக்கலாமா, இது பகவான் ஆச்சேன்னு பெரியவாள்லாம் அந்த காலத்தை 4 நாள் சாப்பிட மாட்டாளாம். இப்போ அங்கே போர்டு போட்டிருக்கா, லிக்கர் நாட் அலவுட். அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். சாப்பிட மாட்டேங்கிற காலம் போய் மலைக்கு மேலே லிக்கர் நாட் அலவுடுங்கிற காலம் வரைக்கும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால அந்த மலைக்கு மேலே ராமானுஜர் எப்படி நம்ம காலடி வைக்கிறதுன்னு காலை மடக்கி முட்டியால ஏறினார். யோசிச்சு பாருங்க, டான்ஸ்ல யாரெல்லாம் இங்க டான்சர்ஸ்னு தெரியல, ஜானு பிரமரின்னு ஒன்று உண்டு, கருட பிரமரின்னு டான்ஸ்ல உண்டு. அதாவது காலை மடக்கிட்டு காலால சுத்தி 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 வருவா. அதுல இன்னொரு ப்ராப்ளம் தெரியுமோ, வஸ்திரம் கிழியும். 2வது காலில் முட்டியில கொஞ்சம் தேயும். ஒரு கருட பிரமரிக்கு பாறாங்கல்ல தன்னுடைய கால்மடியை மடக்கிண்டு பாஷ்யக்காரர் ஏறார். ரத்தம் பீரிட்டு படியெல்லாம் ரத்தம். இந்த மலையில நான் காலடி வைக்க மாட்டேன்னு விட்டார், ஏறார். ராமானுஜர் இப்படி வராருன்னு தெரிஞ்ச, மருமான் இப்படி வராருன்னு தெரிஞ்ச பெரிய திருமலை நம்பிகள் ஓடி வந்தார். ஐயோ அப்படி வரானே அப்படின்னு சொல்லிட்டு பிரசாதத்தை எடுத்துன்னு வந்தார். என்ன பிரசாதம்? என்ன பிரசாதம்? தோசை, அப்புறம் ஆசை, அப்புறம் வடை. ஆசை வந்துடுத்து, தோசை வந்துடுத்து, வடை வந்துடுத்து. துளசி, அதான் திருத்துழாய். இது லட்டுன்னு சொல்லலையே, ஏன்னா அந்த காலத்தில் லட்டு கிடையாது திருப்பதியில். அதனால இதெல்லாம் எடுத்துன்னு வந்தார். அந்த வடை எல்லாமும் எடுத்துன்னு வந்தார். பக்கத்தில் ஸ்பேனர் இல்லாமல் எடுத்துன்னு வந்துட்டார் வடையை சாப்பிட்றதுக்கு. பக்கத்தில் ஒரு டூல் கிட்டும் இருக்கணும் நமக்கு திருப்பதி வடைக்கு. அதனால இதெல்லாம் எடுத்துன்னு வந்தார். மாமாவான ஆச்சாரியன் அவர் கீழே இறங்கி வர்றார், ராமானுஜர் ஏறி வர்றார். அவ ஒரு இடத்துல சந்திச்சா, முழங்கால் முடிச்சுன்னு பேர் இன்னைக்கும் அதுக்கு. சந்திச்சா 2 பேரும். சந்திச்ச உடனே மாமா சொன்னார், ஏண்டா இப்படி இல்லாமல் ஏறி ஈறி வருவா, எதுக்கு? இல்லை மாமா, மலை பெருமாளோனோ, அதனால இப்படி மழங்கி வந்துட்டேன். நீர் எதுக்கு வந்தீர் மாமா? இல்லைடா, நீ பசியில் தவிச்சுன்னு இருப்பே, பெருமாள் பிரசாதம் இருக்கு, எடுத்துன்னு வந்தேன். மாமா என்ன மாமா, நீங்கள் போய் பெரியவர், எப்பேற்பட்ட பரமஜானி, என்னை பார்க்கறதுக்கு நீ உங்களை மாதிரிலாம் ரொம்ப பெரியவாள்லாம் வரலாமா? யாராவது சாதாரணப்பட்டவன் தாழ்ந்தவன் கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கூடாது, நீங்களே வரணுமா மாமா? அதுக்கு பெரிய நம்பிகள் சிரிச்சார். ஏன் மாமா சிரிக்கிறேன்? இல்லை, நான் சுற்றி முற்றி பார்த்தேன், என்னை விட சாதாரணப்பட்டவன், என்னை விட தாழ்ந்தவன் யாரும் இல்லைன்னு நானே எடுத்துட்டு வந்தேன். அப்போ அந்த பெண் பிள்ளை ராமானுஜரை பார்த்து சொல்றா, யான் சிறியன் என்றேனோ பெரிய நம்பியை, யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே. அந்த அளவுக்கு எனக்கு அந்த நைச்சானுசந்தானம் இருந்ததான்னு கேட்கிறா. அடுத்தது, சூளுறவு கொண்டேனோ திருக்கோட்டியூரார் போலே. சூளுறவு கொண்டேனோ, திருக்கோஷ்டியூர்னு ஒரு ஊர், கோஷ்டிபுரம்னு பேர். அந்த கோஷ்டிபுரத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய ஆச்சாரியன் திருக்கோட்டியூர் நம்பி. அவரும் ஆளவந்தாரை ஆசிரயித்த ஆச்சாரியன் தான். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 3 ரகசியங்கள் இருக்கு. ரகசியத்ரயம்னு பேர். அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம்.